உக்ரைன் மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளுமே தற்போது போரின் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு இந்த இரண்டு போர்களும் ஏறக்குறைய ஒரே காலக்கெடுவில் முடிவுக்கு வரும் என்ற அதிர்ச்சிகரமான தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார். ரஷ்யாவுடனான அந்த உரையாடல் மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப், உக்ரைன் விவகாரத்தில் ஒரு தீர்வை எட்ட விரும்புவதாகவும், அதே நேரத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை கட்டுப்படுத்த புட்டினின் ஒத்துழைப்பை பெறவும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். ஈரானின் தற்போதைய ராணுவ நிலை குறித்து ட்ரம்ப் மிகவும் அதிரடியான கருத்துக்களை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலால் ஈரானின் கடற்படை, விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முற்றிலுமாக சிதைக்கப்பட்டுவிட்டதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பாக ஈரானின் ஏவுகணை தயாரிப்பு நிலையங்களில் 80% அமெரிக்கா அழித்துவிட்டதாகவும், ஈரானிடம் தற்போது எஞ்சியிருப்பது மிக சிறிய அளவிலான ஆயுதங்கள் மட்டுமே என்றும் அவர் பகிரங்கமாக கூறியுள்ளார். 159 ஈரானிய கப்பல்கள் தற்போது கடலுக்கு அடியில் இருப்பதாகவும், ஈரானால் இனி ஒரு கடற்படை மீனவர்கையை செய்ய முடியாது என்றும் ட்ரம்ப் அழுத்தமாக குறிப்பிட்டுள்ளார். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய ட்ரம்ப், ராஜதந்திர ரீதியிலான பயணங்களை விட தொலைபேசி வாயிலாகவே பேச்சுவார்த்தைகளை நடத்துவது மிகவும் வசதியாக இருப்பதாக கூறியுள்ளார். 18 மணி நேரம் பயணம் செய்து நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக போன் அழைப்பு மூலமாகவே 15 நிமிடங்களில் முடிவுகளை எடுத்துவிட முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஈரான் தனது புதிய அமைதி திட்டத்தை வெள்ளிக்கிழமைக்குள் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை. ஈரான் தனது அணு ஆயுத கொள்கையை முற்றிலுமாக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். ஈரான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், தாங்கள் சரணடைந்து விட்டதாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ட்ரம்ப் மிகவும் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதங்களை கைவிடாமல் எந்த ஒப்பந்தமும் சாத்தியமில்லை என்பதை அவர் தனது ரெட் லைனாக வைத்திருக்கிறார். உக்ரைன் போரை முடிவு கொண்டு வருவதே தனது தற்போதைய முதல் முன்னுரிமை என்று கூறியுள்ள ட்ரம்ப், புட்டினின் உதவியுடன் உலகளாவிய அமைதியை மீண்டும் நிலைநாட்ட முடியும் என்று நம்புகிறார். போரின் போக்கையே மாற்றக்கூடிய இந்த அதிரடி அறிவிப்புகள் மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன.